ஒடுக்கப்பட்ட இடத்திலே தேவன் பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒடுக்கப்பட்டதா நம்ம இருக்கலாம். என்னை அவமானப்படுத்திட்டாங்க பாஸ்டர், என்னை ஏளனமா பேசிட்டாங்க பாஸ்டர், முழிக்க முடியாத அளவுக்கு அவங்க காரியங்களை எனக்கு விரோதமாய் செய்துட்டாங்க. நிச்சயமாய் செய்வான். காரணம் என்ன? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. நீங்க நல்லா இருக்கிறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எரிச்சல் எழும்புகிறது. உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை அவன் நடப்பித்துக் கொண்டு இருக்கிறான். அவன் செய்கிறத செய்யட்டும், நான் தேவனுடைய கரத்தில் விழட்டும். அவன் செய்கிறத செய்யட்டும், நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளட்டும். நீங்க நான் யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறேன்? இருக்கிறதான நாம யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, ஒடுக்குதல் உண்டாகட்டும், அவமானங்கள் உண்டாகட்டும், அந்த ஒடுக்குதலின் மத்தியில கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார்.